Welcome to Aabinandan Academy. My dear students, நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசன் பேசுகிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் சேம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டெஃபரண்ட் இன்டெக்ரலில் எக்ஸசைஸ் 7.11ல் கொஸ்டின் நம்பர் 18 பார்க்க போகிறோம். வாட்ஸ் கொஸ்டின் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷன் 0 to 4 மாடுலஸ் ஆஃப் x minus 1 into dx இது டேட்டாஸ். ஓகே கிளியர்னா? ஸோ இப்போ இதை எப்படி சார் ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு யூக்ரேட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாடுலஸை ரிமூவ் பண்ணும், அதுதான் இங்கே ஹைலைட் ஆகும். வாட் ரியாக்ஷன்? மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன்னை ஃபஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணும், இந்த மாடுலஸை ரிமூவ் பண்ணும். அப்போ மாடுலஸை எப்படி சார் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிவன் சம் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ஹியர் எக்ஸ் மைனஸ் ஒன்று. ஓகே, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன். இந்த எக்ஸ் மைனஸ் ஒன்று எப்போ ஜீரோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோண்டா அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ இந்த மாடுலஸ் ஃபங்க்ஷன் எப்போ நியூட்ரல் வேல்யூ கிடைக்கும்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1க்கு தான் இது நியூட்ரல் ஆகும், ஜீரோ ஆகும். எஸ் கிளியர்னா? அப்போ ஹியர் கிவன் ப்ராப்ளம் வாட் இஸ் இன்டெகிரேஷன் 0 to 4. ஸோ அப்போ ஹியர் இன்டெகிரேஷன் 0 to 4 இல்லையா? இன்டெகிரேஷன் 0 to 4. 0 to 4ல மிடில் யூ கேன் சூஸ் 1. 0 to 4ல யூ கேன் சூஸ் 1. எஸ் கிளியர்? 0 to 4ல. ஸோ அப்போ ஹியர் இதை யூ கட் பண்ணிட்டு வச்சுக்க. This 0 to 1க்கு middle you can choose any value. 0 to 1ல you can choose இந்த middle value. 0 to 1ல you can choose any values. ஒரு 0.5 எடுத்துக்கலாமா? அப்போ x is equal to 0.5 எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்க. ஸோ அப்போ வாட் ரியாக்ஷன்? x minus 1 சம்மில் போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் அப்போ 0.5 minus 1 is equal to minus 0.5. Now think about it's a positive or negative? Negative. So அப்போ 0 to 1ல we get the negative value. Clear? Next 1 to 4 in the middle you can choose any value. X is equal to 2 எடுத்துக்கலாமா? X equal to எடுத்தா அப்போ x minus 1 is clear? X minus 1 is equal to x ஓட value 2 போட்டா அப்போ 2 minus 1 is equal to 1, that is value is equal to positive. Clear? ஸோ அப்போ ரெண்டு கேட்டகரி 0 to 1 நெகட்டிவ், 1 to 4ல வாட் ரியாக்ஷன் பாசிட்டிவ் கிடைக்குங்களா? அப்போ ஹியர் யூ கட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த லிமிட்? த மாடுலஸ் வேல்யூஸ் would be okay நெகட்டிவ் மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. வாட் இஸ் த கண்டிஷன்? 0 to 1. ஸோ அப்போ லிமிட் 0 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 1. கிளியர்? 0 to 1ல நெகட்டிவ் சம்மில் லிமிட் 0 to 1ல நெகட்டிவ். இஸ் கிளியர்? ஸோ அதனால் ஐ புட் நெகட்டிவ். நெக்ஸ்ட் வாட் இஸ் த கண்டிஷன்? 1 less than 4, x less than 4, second half limit 1 to 4, அங்கே வந்து வேல்யூ இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ். முடிஞ்சுங்களா? அவ்வளோதான். இதுக்கப்புறம் சீஸில் நீ என்ன பண்ணுங்க, நார்மலாக இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி நீ என்ன பண்ணிக்க, இன்டெகிரேட் பண்ணிக்க. ஜஸ்ட் அப்படி இன்டெகிரேட் பண்ணாலே இட்ஸ் எனஃப். கிளியர் மை சில்ட்ரன்? ரைட், ட்ரை பண்ணலாமா? வாட் இஸ் த கிவன் ப்ராப்ளம்? இன்டெகிரேஷன் ஆஃப் 0 to 4 மாடுலஸ் ஆஃப் x minus 1 into dx. இதான ப்ராப்ளம்? Here what's the limit? 0 to 1. அப்போ integration of 0 to 1 minus of x minus 1 into dx. ஒரு டேட்டாஸ் வந்துருச்சுங்களா? நெக்ஸ்ட் ப்ளஸ் வாட் ரியாக்ஷன்? 1 to 4. அப்போ integration of 1 to 4 x minus 1 into dx. ஓகே கிளியர்? ரைட். இப்போ ஹியர் இது எப்படி சார் இன்டெகிரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் வே மைனஸ் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ண பவர் 1ங்களா? எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் எக்ஸ் வாட்ஸ் லிமிட் 0 to 1. நெக்ஸ்ட் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 அகெயின் இன்டெகிரேட் பண்ணலாமா? எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் எக்ஸ் வாட்ஸ் லிமிட் 1 to 4. கிளியரா? ஸோ எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் எக்ஸ், எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் எக்ஸ். ஓகே அண்டர்ஸ்டுட்னா? ரைட். இப்போ நம்மளுக்கு எப்படி லிமிட் அப்ளை பண்ணிவிட்டு வேல்யூ கண்டுபிடிங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ ஹியர் மைனஸ் அப்படியே காமனாக இருக்கட்டும். கிளியர்னா? ஓகே. ஸோ அப்போ ஹியர் மைனஸ் அப்படியே காமனாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டு எக்ஸு போ 1 அப்ளை பண்ணுறேன். அப்போ 1/2ன்னு கிடைக்குமா? எக்ஸு போ 1 போட்டால் 1/2 மைனஸ் 1 மைனஸ் எக்ஸு போவாக 0 போகிறேன், 0 அகெயின் 0 போட்டால் கம்ப்ளீட்டாக 0 ஆயிடுச்சு. கிளியர்னா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் அகெயின் ஃபார்ம் பண்ண இதுக்கு அப்பர் லிமிட் போடுறோம். வாட்ஸ் ஹியர் அப்பர் லிமிட்? எக்ஸு போக 4 போட்டால் 16/2, அகெயின் எக்ஸு போக 4 போட்டால் மைனஸ் 4 மைனஸ் லோயர் லிமிட் பண்ணுறேன். எக்ஸு போக 1 அப்ளை பண்ணால் 1/2 மைனஸ் 1. முடிஞ்சுங்களா?
இப்போ இதை சிம்பிளை பண்ணால் we get answer. ஸோ எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கலாமா? லெட்டஸ் என்ன ஒன்றும் இல்லைங்க, அப்படி ஜஸ்ட் கூட நல்லா கூட எழுதிக்கங்க. ஓகே, ஸோ அப்போ ஹியர் திங்க் அவுட் மைனஸ் எக்ஸ் இப்போ 1 அப்ளை பண்ண லோயர் லிமிட்டு 1 அப்ளை பண்ணால் 1/2, அகெயின் லோயர் லிமிட் அப்ளை பண்ணால் -1. கிளியர்? நவ் சிம்பிள் லெட்டர்ஸ். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி we get answer. ஓகே, ஸோ இப்போ ஹியர் யூ கட் பண்ணால் மைனஸ் அது பாட்டு காமனாக இருக்கட்டும். ஹியர் 1/2 -1, 1/2ல -1 பர்சன்ட் அகெயின் -1/2. ஸோ இப்போ ஹியர் -1/2 ரிமைனிங் ஃபுல்லி 0 இல்லையா? இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக 0 ஆயிடுச்சு. ஹியர் கேன்சல் பண்ணலாமா? ஹவு மச் டைம்? 8 டைம். ஸோ அப்போ 8 - 4 ஹியர் யூ கட் பண்ணால் வாட் ரியாக்ஷன் 4ன்னு கிடைக்குமா? 8 - 4 4. ஹியர் திங்க் அபவுட் 1/2 -1. ஸோ இது சால்வ் பண்ணால் -1/2 கிடைக்குமா? ஆஃப் 1/2 -1 சால்வ் பண்ணால் -1/2. இப்போ வெளியே எடுத்தால் அப்போ +1/2. கிளியர் நோ? யூ அண்டர்ஸ்டுட் நோ? ஸோ 1/2 -1 1/2 அகெயின் -1/2. ஸோ வெளியே வரும்போது ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. இப்போ -1 கொண்டு போங்க. அப்போ +1/2 +4 ப்ளஸ் அகெயின் 1/2. இந்த 1/2 ஆட் பண்ணால் வாட் ரியாக்ஷன் 1 ஆகுமா? ஓகே, 1/2 ஆட் பண்ணுங்கள் ப்ளஸ் ஒரு 4. ஸோ ஈக்குவல் டு 5. அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன் 0 to 4 modulus of x minus 1 dx is equal to 5. This answer. You understood, children? Thank you.